Hello viewers, welcome to Sri Sasta Max Tuition. இன்னைக்கு exercise 3.9ல secondல first sum பார்க்கலாமா? That is find the sum and product of the roots of the following quadratic equation. quadratic equation கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நீங்கள் sum and product கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சம்முக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் வந்து சி பை ஏ. மைனஸ் பி பை ஏன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், b வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. இங்கே c பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், அகைன் a வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ரைட்? வாட் இஸ் மைனஸ் பி? முதல்ல b என்ன, a என்ன எழுதிக்கோங்க, அதே மாதிரி c என்னன்னு எழுதிக்கோங்க. c என்னென்ன வரும்? b வந்து 3, a வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அங்கே ஒன்றுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே சி வந்து -28 சைனோடு தான் எழுதணும். ஸோ நவ் மைனஸ் பி பை ஏக்கு ஃபார்முலாவில் மைனஸ் போட்டுக்கோங்க. பியோட ஆன்சர் இஸ் 3, ஏவோட ஆன்சர் இஸ் 1. ஸோ எனி நம்பர் டிவைடட் பை 1, த சேம் ஆன்சர் வில் கம். ஓகே, தென் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சியோடது வேல்யூ வந்து -28, ஏ கோஎஃபிஷியன்ட் இஸ் 1, அகெயின் -28. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஏ என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏ இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதோட வேல்யூ வந்து 1. பி வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், அதோட வேல்யூ வந்து 3. சி பற்றி கொடுக்கலன்னா தட் இஸ் 0ன்னு அர்த்தம். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் ஃபார்முலாவில் மைனஸ் 3 பை 1 இஸ் ஈக்குவல் டு -3. ஓகேங்களா? ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சி பை ஏ, சி இஸ் 0, 0 by 1 is 0. This is your answer. Third sum பார்க்கலாமா? Third sum பார்த்தீங்கன்னா 3 plus 1 by a is equal to 10 by a ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை முதல்ல இந்த சைட் எடுத்துகிட்டு வந்துட்டு is equal to 0ன்னு பண்ணணும். ஸோ 3 plus 1 by a plus 10 by a ஸ்கொயர் வந்து -10 by a ஸ்கொயராக ஃபஸ்ட்டு மாறி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். இப்படி இருக்கிறது தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. ஏன்னா லிசன் பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் வந்து 1a ஸ்கொயருக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எந்த பவர் அதிகமாக இருக்கோ அதான் எல்சிஎம். ஸோ a ஸ்கொயர் இஸ் எல்சிஎம். ஸோ இங்கே வந்து a ஸ்கொயர் இல்லை, ஸோ நான் இன்டூ a ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ மேலேயும் இன்டூ a ஸ்கொயர். ஸோ 3a ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஏற்கனவே ஒரு ஏ இருக்குது, ஸோ இன்டூ ஏ, ஸோ ஒரு ஏ வரும், -10 பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஏ ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது 3a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ -10 இஸ் ஈக்குவல் டு 0 இன்டூ ஏ ஸ்கொயர், 0ன்னு வந்துடும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. 3a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ -10 இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நீங்கள் சம் எடுத்துக்கோங்க. சம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ரைட்? மைனஸ் பி பார்த்தீங்கன்னா இது முதல்ல ஏபிசியோட வேல்யூ எடுத்துடலாமா? ஏ இஸ் ஈக்குவல் டு 3, பி இஸ் ஈக்குவல் டு 1, சி இஸ் ஈக்குவல் டு -10. ஸோ மைனஸ் பி பையோட வேல்யூ 1 by 3. தென் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சியோட வேல்யூ இஸ் -10, ஏவோட வேல்யூ இஸ் 3. ஸோ -10 by 3. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். sum is equal to minus b by a. நான் மைனஸ் போட மறந்துட்டேன், just now I put, so -1 by 3. ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். a is equal to 3, b is equal to -1, c is equal to -4. ஸோ sum is equal to minus b by a, மைனஸ் ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், தென் b ஓட வேல்யூ, தென் a ஓட வேல்யூ இஸ் 3. ஸோ +1 by 3ன்னு மாறிடும். ஓகேங்களா? தென் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சி பார்த்தீங்கன்னா -4, ஏ பார்த்தீங்கன்னா 3. ஸோ த ஆன்சர் இஸ் -4 by 3. திஸ் இஸ் யோர் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.